Dear 11th standard students, I am Metro Karnagaran. In example 5.17, find the sum of the first n terms. இந்த மாதிரி நிறைய terms போது n terms வரைக்கும் இதை add பண்ணி answer சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. You have to add all the terms. நல்லா பாருங்க, இதை நான் first term எடுத்துக்கிறேன், இதை நான் second term எடுத்துக்கிறேன், இதை நான் தேர்டு டேர்ம்னு எடுத்துக்கிறேன். அப்போது போய்கிட்டே இருக்குது அதே மாதிரி டேர்ம்ஸு. நடுவில் ஒரு டேர்மை பிடிச்சி எடுக்க போகிறேன். இந்த டேர்மை நான் டிகேனா ஒரு ஜென்ரல் டேர்ம் ஒன்று எடுக்கிறேன். இது எப்படி போகுதுன்னு பாருங்களேன். இங்கே 2 வந்தால் இங்கே 2 பக்கத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறாங்க, இங்கே 3 வந்தால் இங்கே 3 பக்கத்தில் ஒன்று கூட்டியிருக்கிறாங்க. அப்போது இங்கே டிகேன்ற இடத்துல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 1/, ரெண்டுமே ரூட்டு தான் வரப்போகுது. இதுவும் ரூட்டு தான் வரப்போகுது, இதுவும் ரூட்டு தான் வரப்போகுது. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஆள் இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே வந்திருக்கிறான். அப்போ இங்கே இருக்கிற நம்பர் கேனா இங்கே இருக்கிற நம்பர் கே அப்படியே வந்திருக்கணும், ரைட்டா? பக்கத்தில் ஒன்று ஏறி இருக்குது, அதனால் இது k+1 தான் இருக்கணும். இதுதான் இந்த சம்முடைய ஜென்ரல் டேர்ம். இந்த ஜென்ரல் டேர்மை வெளியில் கூட்டுவாங்க. ஜென்ரல் டேர்ம் யார்? டிகே. நான் அது எப்படி சார் கண்டுபிடிச்சேன்? இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஒரே பேட்டர்ன் தானே. 2 3 3 4. இங்கே என்ன நம்பர் வருதோ அதோட 1 அதிகமாக வருது, இங்கே என்ன நம்பர் வருதோ அதை விட 1 அதிகமாக வருது, இங்கே என்ன நம்பர் வருதோ அதை விட 1 அதிகமாக வருது. அவ்வளோதான் கான்செப்ட். 1/, எல்லாமே 1/, ரெண்டுமே ரூட்டு. அப்போ ஜென்ரல் டேர்ம் 1/√k + √k+1. இதுதான் என்னுடைய ஜென்ரல் டேர்ம். இந்த ஜென்ரல் டேர்முடைய மேத்தமெட்டிக்கல் வேல்யூ மாறாமல், அதோடைய மதிப்பு மாறாமல் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போ இதை பார்த்தா ப்ளஸில் இருக்கிறதுனால கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணால் ஏதாவது நடக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் மல்டிப்ளை பை இட்ஸ் கான்ஜுகேட். வேறு வழியே கிடையாது. ரூட் இருக்கிறதுனால கான்ஜுகேட் தான் அதை காப்பாற்றும். ஏன்னா உங்களுக்கு டினாமினேட்டரில் இர்ரேஷனல்ஸ் வந்தாலே உங்களுக்கு ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு கான்ஜுகேட் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளையிங் பை த கான்ஜுகேட், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இதோட மதிப்பு கொஞ்சம் கூட சிதையக்கூடாது, மாறக்கூடாது. அதனால் மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் மாறாது, எது மதிப்பு மாறாது. இப்போ a + b × a - b கீழே அல்ஜிப்ரா ஃபார்முலா ஆகிடும். a² - b², தட் இஸ் √k² மைனஸ் √k+1². மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் √k - √k+1 அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா √k அப்படியே வந்துடும் உங்களுக்கு, மைனஸ் √k+1. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், k மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், k+1. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் √k மைனஸ் √k+1 பை k மைனஸ் உள்ள எடுத்துன்னு போங்க, -k - 1 கேவும் கேன்சல். இதுவும் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள். +k - k கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது tk = √k மைனஸ் √k+1 -1. மைனஸ் மேலே எடுத்துன்னு போனீங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். தேர்ஃபோர் tk = √k+1 மைனஸ் √k. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சுப்பா. ஜென்ரல் டேர்ம் இப்படி இருந்த சம், இந்த பிளாக்ல இருந்த சம் இந்த மாதிரி மாறிப்போச்சு, இந்த பாக்ஸில் இருக்கிற சம் மாதிரி மாறிப்போச்சு. இதோட வேல்யூவும் கொஞ்சம் கூட மாறாது. இது ஃபார் எக்ஸாம்பிள் 1/10 வந்தால் இதுவும் 1/10 தான் வரும், இது 10 வந்தால் இதுவும் 10 தான் வரும், இது 0.5 வந்தால் இதுவும் 0.5 தான் வரும். மதிப்பு மாற்றவே இல்லை. கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி வேறு ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சரி, நம்ம சம்முக்கு வாங்க. நம்ம சம்மில் என்ன சொல்லிக்கலாம்? T1 ஆட் பண்ணுங்கள், T2 ஆட் பண்ணுங்கள், T3 ஆட் பண்ணுங்கள், T4 ஆட் பண்ணுங்கள், Tn வரை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ரைட்? Tn வரை, n டேர்ம்ஸ். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். T1 1 போட்டிங்கன்னா √1+1 √1+1 மைனஸ் √1. T1 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது T2 போட போகிறேன். ப்ளஸ் T2 போட்டால் √2+1 மைனஸ் √2. T2 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது T3 போட போகிறேன். T3 ஒன்றுத்துக்கு 2 டேர்ம்.
plus root 3 plus 1 3 plus 1 3 plus 1 3 plus 1 minus root 3 க்கு முடிச்சிட்டேன் 4 க்கு போட போகிறேன் T4 க்கு போட போகிறேன் T4 க்கு root 4 plus 1 minus root 4 dot கடைசியா T எனக்கு என்ன வரும் பாருங்களேன் root n plus 1 minus root n அதான் கடைசியா வரும் am I right அதான் லாஸ்டா வரும் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா root 2 minus root 1 அப்புறம் இங்க root 3 minus root 2 அப்புறம் இங்க root 4 minus root 3 அப்புறம் இங்க root 5 minus root 4 dot plus கடைசி என்ன இருக்கும் உங்களுக்கு root n plus 1 minus root n dot வரும் கடைசியா root n plus 1 minus root n இங்க அழகு பாருங்க first term இந்த சம்முடைய மொத ஆளும் செகண்ட் டேர்மோடைய அதாவது T2 உடைய ரெண்டாவது ஆளும் கேன்சல் ஆயிட்டாங்க ஃபஸ்ட்டு டேர்மும் ரெண்டாவது ஆளும் கேன்சல் ஆயிட்டாங்க இவருக்கு ஜோடி இல்லை யாருக்கு ஜோடி இல்லை ரூட் 1க்கு ஜோடி இல்லை விட்டுருங்க அப்புறம் செகண்ட் டேர்முடைய ஃபஸ்ட் ஆளும் தேர்ட் டேர்முடைய செகண்ட் ஆளும் ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த டேர்முடைய மொத ஆள் அந்த டேர்மோட ரெண்டாவது ஆள் நல்லா பாருங்கள் இந்த டேர்முடைய மொத ஆள் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் நல்ல கான்செப்ட் புரிஞ்சுங்க இந்த டேர்முடைய மொத ஆளும் இந்த டேர்முடைய ரெண்டாவது ஆளும் காலி இந்த டேர்முடைய மொத ஆளும் இந்த டேர்முடைய ரெண்டாவது ஆளும் காலி இந்த டேர்முடைய மொத ஆளும் இந்த டேர்முடைய ரெண்டாவது ஆளும் காலி இப்படி அடிச்சுக்கிட்டே போவாங்க அப்போ இந்த டேர்முடைய முதல் ஆளும் இந்த டேர்மில் ரெண்டாவது ஆளும் காலி ஆகும் போது ரெண்டாவது ஆளுனா இவர் தான் காலி ஆவார் எல்லாத்துலேயும் மைனஸ் பார்ட்டி கேன்சல் ஆகினே வருது பாருங்கள் இந்த டேர்முடைய மொதல் ஆளும் இந்த டேர்முடைய ரெண்டாவது ஆளும் கேன்சல் ஆகிடுவார் இந்த டேர்முடைய மொதல் ஆள் இதுக்கு முன்னாடி இருக்கிற மொதல் ஆளும் இந்த டேர்முடைய ரெண்டாவது ஆள் எப்போதுமே ரெண்டாவது ஆள் கேன்சல் ஆகினே போவார் மொதல் ரெண்டாவது ஆள் மொதல் ரெண்டாவது ஆள் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டாவது ஆள் தான் கேன்சல் ஆகும் மொதல் ஆள் வந்து அடுத்ததில் தான் கேன்சல் ஆவார் முதல் ஆள் அடுத்தது தான் கேன்சல் ஆவார் அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு முதல் ஆள் மீந்துடும் இந்த இடத்துல ரெண்டாவது ஆள் மீந்துடும் அப்போ உங்களுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ரூட் 1 இங்கே மீந்து போய் கிடக்கும் இதுக்கு ஜோடியே கிடச்சிருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆள் மீந்திருப்பார் இதுதான் ஐடியா இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல் செகண்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் கேன்சல் செகண்ட் டேர்ம் தான் கேன்சல் ஆகும் அந்த மியூசிக் நல்லா பார்த்துங்க first term cancels with second term first term cancels with second term first term cancels with second term கடைசியாவும் இதோடைய first term cancels with second term தான் கேன்சல் ஆயிருக்கும் ஆயிடுச்சா இப்போ இங்கே மீந்தது மைனஸ் ரூட் 1 இங்கே மீந்தது ப்ளஸ் ரூட் n ப்ளஸ் 1 அப்போ ஃபைனல் ஆன்சர் ரூட் n ப்ளஸ் 1 ரூட் 1ஓட ஆன்சர் 1ன்றதுனால நீங்கள் மைனஸ் 1 போட்டு இந்த சம்மை க்ளோஸ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் த சம்மேஷன் ஆஃப் திஸ் சீரீஸ் ஓகே தேங்க்யூ